Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் கடும் பிளவு ஏற்பட்டது. முதல்வர் விஜய் அவர்களின் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகிய 4 எம்எல்ஏக்களும் பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இவர்களின் ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க சட்டமன்ற செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்குங்க. வணக்கம். தாவேக அரசு கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு கோரிய போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தார். இந்த தகுதி நீக்க நடவடிக்கையானது நிலுவையில் இருந்தபோது மதுராந்தகம் தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா, அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேரும் தங்கள் கட்சி அந்த எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். இந்த 4 எம்எல்ஏக்களும் தாவேகாவுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ராஜினாமா செய்ததும் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்துள்ளதால் அவர்களது ராஜினாமாவை ஏற்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், இந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதே கோரிக்கையுடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பிலும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளும் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக கொறடா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கிரி மற்றும் SR ராஜகோபால் ஆகியோர் இந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களும் கட்சியிலிருந்து விலகாமல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த மறுநாளே அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்ததில் குதிரை பேரம் நடந்திருப்பதாக கட்சியின் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஆளுநரிடம் புகார் அளித்திருக்கக்கூடிய இருந்த சூழலில் தற்போது 10 நாட்கள் பதவியேற்ற 10 நாட்கள் இவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ராஜினாமா அவர்கள் தாமாக முன் ராஜினாமா கடிதங்களை அளித்தார்களா அல்லது அதில் ஏதேனும் அரசியல் நிர்பந்தம் இருக்கிறதா என்பது குறித்து சபாநாயகர் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதுபோன்ற எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் ராஜினாமா கடிதம் அளித்துவிட்டு அன்றே அரை மணி நேரத்துல கட்சியிலிருந்து தாவேகாவுக்கு மாறியதுடன் அன்றைய தினமே அவருடைய ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உத்தரவு பிறப்பித்தது தவறு. அதனால் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இந்த உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பான இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக கொறடா தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் சொல்லும்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் நீதித்துறை தலையிட முடியாது. இது ஏற்கனவே தகுதி நீக்க நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் தன்னுடைய விசாரணையை துவங்கி இருக்கிறார். அதனால் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமன்ற செயலாளர் மற்றும் அந்த 4 எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோருக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். இதற்கிடையில இந்த வழக்குல எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். நன்றி சுரேஷ், உங்களது விரிவான தகவல்களுக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.